சைபர் செக்யூரிட்டினா என்னங்க? எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது நம்மளோட வெப்சைட்ஸுங்க. ஏன்னா ஒரு டேட்டா வந்து எப்படி சார் இந்த ஹேக்கர் இன்ட்ரூட் பண்ணி நம்ம கம்ப்யூட்டரில் கொண்டு போய் போடுறாங்க சார். சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்குங்க. சார் நான் வந்து ஒரு ரிசர்ச்சராக மாறணும் சார், ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஃபீல்டு இருக்கணும் சார், நிறைய சேலரி, நிம்மதியான வாழ்க்கை, ஒவ்வொரு நாளுமே வந்து ஏதோ ஒரு புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் லேர்ன் பண்ணால் வந்து அது சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டில் மட்டும்தாங்க இருக்குங்க. ஏன் அப்படின்னா வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், க்ரியேட்டிவாக திங்க் பண்ணணுங்க, அண்ட் லைஃப்பை வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணக்கூடிய ஒருத்தனுக்கு தேவையான ஒரு ஃபீல்டு தான் சைபர் செக்யூரிட்டிங்க. அந்த சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுக்கெலாம் என்ன மாதிரி டூல்ஸ் இருந்தால் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும், எந்த ஃபீல்டில் எந்த மாதிரி டூல்ஸ் இருக்கணும், அது ஃப்ரீயாக இருந்தால் சூப்பராக இருக்கும். நம்ம ஃப்ரீ டூல்ஸை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. நாம் இன்றைக்கி பார்க்குறது வந்து சைபர் செக்யூரிட்டியோட வந்து டூல்ஸுங்க. என்னெல்லாம் சைபர் செக்யூரிட்டியோடைய டூல்ஸ் இருக்குது, அதுவும் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. ஓகேவா? சைபர் செக்யூரிட்டினா என்னங்க? ஒரு டேட்டா, அந்த டேட்டா வந்து கம்ப்யூட்டரில் இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் இருக்காங்க, அந்த டேட்டாவை காப்பாற்றுறாங்க. அந்த டேட்டா வந்து கம்ப்யூட்டரில் மட்டும் இருக்காதுங்க, எல்லா ஃபீல்ட்லையும் மெயிலில் இருக்கலாம், மொபைலில் இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் வந்து நமக்கு டேட்டா இருக்குங்க. இந்த டேட்டாக்கள் எல்லாத்தையுமே காப்பாற்ற வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்தில் நம்ம இருக்குங்க. ஏன்னா ஹேக்கர் என்ன பண்ணுவான்னா எல்லா விதத்துலையும் வெவ்வேறு விதமாக வந்து நம்மளுடைய இந்த டேட்டாவெல்லாம் இந்த ஹேக்கிங் விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம டேட்டாவை வந்து இன்செக்யூர் ஆக்கி அதை வந்து பெனிட்ரேட் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் எப்படி தெரியுமா இருப்பான்? இது எல்லாத்தையும் உடச்செறியவனா இருப்பாங்க. அந்த மாதிரி உடச்செறிஞ்சு நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு பர்சன் தான் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. அட நம்மளை மட்டும் இல்லைங்க, ஒவ்வொருத்தருமே நீங்கள் சைபர் செக்யூரிட்டி படிக்கணுங்க. ஏன்னா நாம் வந்து நம்ம டேட்டா, சார் என் மொபைல் ஹேக் ஆகிடுச்சு சார், என் மெயில் ஐடி ஹேக் ஆகிடுச்சு, என் ஃபேஸ்புக் ஹேக் ஆகிடுச்சு சார், இதை வந்து தடுக்கணும்னா நீ ஒரு சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்டா கட்டாயமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மனிதனுக்கு சாப்பாடும் உணவும் காற்றும் எவ்வளவு அத்தியாவசியமோ அந்த மாதிரி இன்னைக்கு சைபர் செக்யூரிட்டின்றது எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதான் சொல்றேங்க. ஓகேவா சார்? சைபர் செக்யூரிட்டி படிச்சலாம்னு முடிவு பண்ணிட்டேன் சார், என்னெல்லாம் டாபிக்ஸ் படிக்கிறது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த லிங்க்குக்கு போங்க. ஓகேவா? இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேன், நேராக போங்க, அந்த லிங்கை பாருங்க, அதில் என்னெல்லாம் கண்டென்ட் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. ஓகே, அதுக்கப்புறம் படிக்கிறத பற்றி நம்ம யோசிக்கலாம். ஒருவேளை நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கலாம், நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட மெயில் ஐடிங்க, காண்டாக்ட் பண்ணுங்கள். மெயில் அடிக்கிறதுக்கு பதிலாக ஃபோன் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கால் எடுக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நான் உங்கள்கிட்ட பேச தயாராக இருப்பேன். சரியா? அப்படிலாம் நேரில் வந்துடுங்க. உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷலோ அது ஜாலியாக எடுத்துகிட்டு வாங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டே நம்ம பேசுகிறோங்க. சென்னையில் மதுரவாயில் மட்டும்தான் என் ஆஃபீஸ் இருக்குங்க. ஒரு சாக்லேட்டோட வாங்க, ஜாலியாக பேசலாங்க. இது என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. அந்த ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் டீட்டெயில் மொபைல் நம்பர் போடுங்க, அண்ணன் நான் உங்கள்கிட்ட பேச தயாராக இருக்கேன். இது ஒன்று. அண்ட் ரெண்டாவது நீங்கள் பண்ணுறது என்ன தெரியுமா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுக்கான டெடிகேட்டான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமே இருக்குங்க. ஓகேவா? அது பேர் வந்து காலி லினக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது மூலமாக வந்து ஒரு வெப்சைட்டையோ அப்ளிகேஷன்ஸோ எல்லாத்தையுமே காப்பாற்ற முடியுங்க, வல்னரபிலிட்டி கண்டுபிடிக்க முடியுங்க. இது பேர் காலி லினக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஃப்ரீயாக தான் இன்டர்நெட்டில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? இதை பற்றி கற்றுக்கணும்னா வந்துருங்க, நான் சொல்லித்தரேங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது நம்மளோட வெப்சைட்ஸுங்க. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் வெப்சைட்டில் தானே இருக்குது. அந்த வெப்சைட்டை காப்பாற்றணும் அப்படின்னா வந்து வெப் செக்யூரிட்டிக்கான சாஃப்ட்வேர் நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். அதுதான் பர்ப் சூட்னு சொல்லுவாங்க. இது மூலமாக வந்து நம்ம வெப்சைட்டை செக்யூர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஓகேவா? டேட்டாக்கள் எல்லாமே நெட்வொர்க்கில் தானே இருக்கும். அந்த நெட்வொர்க்கில் இருக்க செக்யூரிட்டி, ஸோ டேட்டாக்களை நம்ம நெட்வொர்க் ஒரு கம்ப்யூட்டர் 4-5 கம்ப்யூட்டர் இருக்குப்பா, அங்கே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதை வந்து ஹேக் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம செக்யூர் பண்ணுறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்மேப் அப்படின்ற ஒரு டூல் இருக்குங்க. இந்த என்மேப் டூல் மூலமாக நெட்வொர்க்கை நம்ம செக்யூர் பண்ண முடியுங்க. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து சார் கம்ப்யூட்டரும் மொபைலும் செக்யூர் பண்ணால் போதும் சார் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு செம்ம பவர்ஃபுல் டூல் இருக்குது. அது பார்த்தா மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டூல் மூலமாக வந்து உங்கள் கம்ப்யூட்டரையும் மொபைலையும் வந்து நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, சார் ஒரு டேட்டா வந்து எப்படி சார் இந்த ஹேக்கர் இன்ட்ரூட் பண்ணி நம்ம கம்ப்யூட்டரில் கொண்டு போய் போடுறாங்க சார், இதை நம்ம கண்டுபிடிக்கணும் சார் அப்படின்னா வந்து அதுக்கான ஒரு ஸ்பெஷலைஸ்டு டூல் பேர் தான் ஸ்னாட் அப்படின்ற ஒரு டூல் இருக்குங்க. இந்த ஸ்னாட் டூல் மூலமாக வந்து இந்த மாதிரி இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் நம்ம நெட்வொர்க்குள்ளரையோ கம்ப்யூட்டருக்குள்ளரையோ பெனிட்ரேட் பண்ணுறதை நம்மளால் தடுக்க முடியும். சார் ஜென்ரலாக வந்து வெப்சைட்டோட வல்னரபிலிட்டி நெட்வொர்க்கை மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா
வெரி பவர்ஃபுல் டூல் ஒன்று இருக்குங்க, செம்ம டூலுங்க. அது பேர் தான் ஸ்ப்ளங்க் அப்படின்ற ஒரு டூலுங்க. இது மூலமாக உங்களோட நெட்வொர்க்கை மானிட்டர் பண்ணலாம், வெப்சைட்டை மானிட்டர் பண்ணலாம். வெரி பவர்ஃபுல் டூலுங்க. இது மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக படிக்கலாங்க. ஓகேவா? என்ன பண்ணலாம், முதல்ல சைபர் செக்யூரிட்டி வந்து தெரிஞ்சுங்க. இந்த லிங்க்குக்கு போங்க, டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்துருப்பேன். நிறைய ஆர்டிகல்ஸ் போட்டிருக்கேன், இதெல்லாம் போய் பாருங்க, லேர்ன் பண்ணிக்கங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீட்பேக் எனக்கு தரணும். ஓகேவா? இது எல்லாமே நிறைய கோர்ஸஸ் சைபர் செக்யூரிட்டி மட்டும் கிடையாதுங்க. ஐடிக்குள்ளே போனால் நல்ல சேலரி வாங்கன்னா வாங்க நம்ம பார்த்துக்கலாங்க. ஓகேவா? அண்ணன் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேங்க, நீ என்கிட்ட படிக்கலாம் பரவாயில்ல, கைடன்ஸ் வாங்கிக்கோ. இது எல்லாமே என்னுடைய கோர்சஸுங்க. உனக்கு எது பிடிச்சிருக்கோ படிங்க. ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் நம்புறேங்க. ஓகேவா? நீங்கள் இப்போ ரெண்டாவது எனக்கு பண்ண வேண்டிய உதவி என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் என் கூட ஜாயின் பண்ணணும், என் கூட கனெக்டாகவே இருக்கணும். நான் வந்து 2 விஷயமெல்லாம் கனெக்ட் பண்ணலாம். இது என்னுடைய வாட்ஸ்அப் சேனலுங்க. இந்த லிங்க்குக்கு போயிட்டு வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டாவது என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க, இந்த ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு அண்ணா எப்படி இருக்கீங்க ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க, நான் அவன்கிட்ட பேச தயாராக இருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் இந்த சமுதாயமாக ஒரு பெரிய நம்பிக்கை இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நான் மாறிட்டேன், நீங்களும் மாறிட்டேன், நம்மளும் சேர்ந்து ஒரு புது சமுதாயத்தை உருவாக்கலாம். வாழ்க்கை தமிழ்.